Hi நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸை எப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பாடி இமேஜ் ஒயிட் ஷர்ட் பாடி இமேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாரி போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, நியூ இயருக்கு பேனர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும்னு நினச்சாலும் மேலே கார்ட்ஸில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காம எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னா ஷேர் பண்ணு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக மறக்காம எல்லாம் இருக்கிற ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதேமாரி இந்த வீடியோவில் நம்ம பிக்சார்ட் ஆப் வச்சு எடிட் பண்ணிப்போம். அதனால் பிக்சார்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேன். மறக்காமலாம் ஃபாலோ பண்ணிங்க. யாருன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு எடுத்துக்கோம். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த கலருமே இதில் தேவைப்படாது. எதுக்குன்னா நம்ம எரேசர் ஃபார்மெட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடிட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபோட்டோ பிஎன்ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணால் நம்ம அதை பிஎன்ஜியாக கூட எடுத்துக்கலாம். அதனால் நம்ம பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுமாரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைஸை எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு பாப்அப் மாரி ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்லேயே. அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃப்ரீனே அந்த சைஸை எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்லேயே. இதை நான் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம தேவையான இமேஜ்லாம் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கேலரியில் அது சேவ் ஆகிருக்கும். அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுமாரி நம்ம ஒரு பாடி இமேஜ் எடுத்துக்கணும். இந்த ஒயிட் கலர் பாடி இமேஜை நம்ம இதுக்குள்ளே எப்படி நம்ம ஃபேஸை செட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் மாரி இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பெருசாகவும் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஃபேஸ் செட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இந்த பாடி இமேஜில் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஃபேஸை கரெக்டாக செட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி அந்த இமேஜை நான் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு திருப்பி நீங்கள் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு உங்கள் பிஎன்ஜி எடுத்துங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுருந்தா எடுத்துங்க. இல்லைனா கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணுறது, அதுவும் குவாலிட்டி அதிகமாகவே எப்படி கட் பண்ணுறது நான் சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமலாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கட் பண்ண இமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதில் எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம சைஸை ஆட்னஸ்ன்னு இருக்கும். நம்ம நிறைய இதெல்லாம் ஆட்னஸை 0 தான் செட் பண்ணி வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்னஸை 100 செட் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாகவே செட் பண்ணால் தான் அது நல்லா எரேஸ் ஆகும். அதனால் நான் 100 செட் பண்ணிடுறேன். சைஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது அப்படியே விட்ருங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுமாரி செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி சுற்றி எரேஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரெஸ் போட்டிருந்த இமேஜை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை மட்டும் கரெக்டாக கவர் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் போய்ட்டு உங்களுக்கு எதனா நீங்கள் தப்பாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுமாரி நீங்கள் திருப்பியும் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இதுமாரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஃபேஸை மட்டும் கரெக்டாக அப்படியே நம்ம கரெக்டாக செட் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு நல்லா எரேஸ் பண்ணிங்க. நம்ம ஃபேஸ் மட்டும் தான் தெரியணும், வேறு எதுவுமே தெரியக்கூடாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாரி நீங்கள் கரெக்டாக அதை கட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த பிஎன்ஜிக்குள்ளே நம்ம அந்த பாடி பிஎன்ஜிக்குள்ளே நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபேஸை கரெக்டாக தப்பாக எதனா மாற்றி எதனா எரேஸ் பண்ணிட்டோன்னா மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரிட்டன் பண்ண ப்ரெஷ்ஷுக்கு அது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் எதனா தப்பாக எரேஸ் பண்ணுறோன்னா அந்த சைடில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். அது இதேமாதிரி நம்ம சுற்றி எரேஸ் பண்ணிட்டோன்னா இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிப்போம். கரெக்டாக நம்ம எவ்வளோ சைஸ் ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் ஜூம் பண்ணி அப்போ தான் எரேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் கரெக்டாக கிளியர்னஸாக கட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இதுமாரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை நல்லா நம்ம சைஸுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக இதுமாரி கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி வச்சு இதுமாரி கட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும். அதை கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் தனியாக தெரியும். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த பாடி இமேஜில் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஃபேஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டோம். அதை நீங்கள் மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபேஸ் இமேஜுக்கு பின்னாடி போயிடும் அந்த பாடி இமேஜுக்கு. ஏன்னா நம்ம சைஸ் பார்த்துப்போம். இப்போ எங்கே செட் பண்ணுறோமோ அவ்வளோ சைஸ் நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் மாரி இருக்கும். மேலே ஒரு ஸ்கொயர் ரொட்டேட் மாரி இருக்கும். அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எந்த சைடில் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடி இமேஜ் போஸ் வந்து நம்மளுக்கு
ரைட் சைடில் பார்த்த மாரி இருக்குது. அதனால் ரைட் சைடில் நம்ம ஹெட்டை நல்லா ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம அதுமாரி பண்ணதுனால தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த மேட்ச் ஆகும். 2 பேஜும் நம்மளுக்கு தனியாக தெரியக்கூடாது. அதனால் நம்ம ரெண்டுத்தையும் கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் அப் கொடுத்துருங்க, மேலே வந்துடுற மாரி அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாடியில் இருக்கிற கலர் வேறு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் கலரு ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்குது. அதை எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபேஸ் கலர் மட்டும் அதை கரெக்டாக மாற்றிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம சைஸை கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கிற மாரி இருக்குது அந்த கழுத்து. அதனால் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாரி கொஞ்சம் சைஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இதுமாரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கலரை அதை மாற்றணும். அதுக்கு நம்ம அந்த ஃபேஸ் பேஜை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளுக்கு அதில் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பிரைட்னஸ், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் கேல்சிட்டி, அதுக்கப்புறம் சேட்ரேஷன், யுகின். அதில் நம்ம இது 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுகி. அது 3-4 தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பிரைட்னஸை ஒரு 7+7 செட் பண்ணிங்க. அந்த கீ ஒரு பார் ஐக்கான் மாரி இருக்கும். அதை நீங்கள் கீ பக்கம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வரும். அதே நீங்கள் மேலே பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக கணக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை +7 செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டை ஒரு -7 செட் பண்ணுறோம். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுகின்னு இருக்கும், HUI, அதுதான் கலர் சேஞ்ச் பண்ணுறது. இதுமாரி நீங்கள் அந்த கலரில் போய்ட்டு எவ்வளோ கலர் வேணால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு +7 அதுமாரியே செட் பண்ணியிருப்போம். இல்லைனா ஒரு 22 அதுமாரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வச்சா கம்மியாக வைங்க, இல்லை வச்சா அதிகமாக வைங்க. இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் நம்மளுக்கு அப்போ தான் சேஞ்ச் ஆகும். இதில் நான் வந்து ஒரு +7 செட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த யுகில். ஏன்னா கலர் அந்த நம்ம பாடி கலரும் நம்ம ஃபேஸ் கலரும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கலர் ஒன்று இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ரெண்டுமே எடிட் பண்ண மாரி தான் இருக்கும். நம்ம ரியலாக பண்ணோம்னா நம்ம கலர் கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஷேடோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ஏர்லாம் கொஞ்சம் கலராக இருக்கும். அதனால அந்த ஏர் கலர்லாம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷேடோஸில் போய்ட்டு. இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு -6 இல்லை +6 அதுமாரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மைனஸில் வச்சா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். அதே ப்ளஸில் வச்சா உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நீங்கள் அதனால் மைனஸ்லேயே செட் பண்ணி வச்சிங்க. அது ஒரு 6 பாயிண்டில் கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்ரேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்காக இருக்கும். நீங்கள் அதை மேல் பக்கம் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதை நம்ம ஒரு 22 அதுமாரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாரி நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்க்காதீங்க, ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சைஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த கலர்ஸும் தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இதுமாரி நீங்கள் ஒரு +22 அதுமாரி செட் பண்ணி வச்சிங்கன்னா 2 கலர் இப்போ ஒன்றா இருக்கிற மாரி இருக்கும். இதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தீங்க. மேலே ஒரு டிக்கை கேன் மாரி இருக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் டிக்கை கேன் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கரெக்டாகவே செட் பண்ணி வச்சு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸ் கலரும் சரி, அதுக்கப்புறம் பாடி கலரும் சரி, நம்ம ஃபேஸும் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. இதுமாரி ரொட்டேட் பண்ணி பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி பெருசாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ரெண்டுமே ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு ஷேடோஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன். எதுக்கு அந்த ஷேடோஸ் இமேஜ் எடுக்கிறேன்னா நம்ம கழுத்தாண்ட நம்மளுக்கு ஒரு ஷேடோ மாரி இருக்கும். எப்போதும் ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு தெரியும் கழுத்தாண்ட ஷேடோஸ் மாரி வரும். அதனால் நான் திருப்பி ஒரு ஷேடோஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம சின்ன கீழே கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கலாம். இதுமாரி நான் செட் பண்ணிவிட்டு நல்லா நான் ஜூம் பண்ணிக்கிறேன், சின்னதாக கூட செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த கழுத்து அந்த கரெக்டாக செட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மூவ் டவுன் இருக்கும் சார், லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம ஹெட்டுக்கு பின்னாடி கரெக்டாக அது செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு நல்லா சைஸ் சின்னதாகவே கூட செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டோன்னே ரைட் சைடில் அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அதை பிரைட்னஸை கம்மி பண்ண வேண்டிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ அது பிரைட்னஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதேமாரி நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்துருங்க. அது ஜூம் பண்ணிவிட்டு அந்த பிரைட்னஸை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோஸ் இமேஜை நம்ம எடுத்தது அதே ஒரு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேஸ் பண்ணுறது வேறு வரும். இப்போ நம்மளுக்கு அது கரெக்டாக அந்த ஷேடோஸை நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஷேடோஸ் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஷேடோஸ் இமேஜ் கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதை நம்ம எரேஸ் பண்ணிப்போம். எதுக்கு நம்ம எரேஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு 2 பக்கமும் ஒரு கோடு மாரி தெரியுது. அதனால் நம்ம அதை மட்டும் எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட்னஸ் 0 செட் பண்ணி வச்சுருங்க. அதேமாரி சைஸு ரொம்ப சின்னதாக கூட செட் பண்ணி வச்சுங்க. இதுமாரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம சின்ன கீயை மட்டும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்கிற மாரி இருக்கும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பாடி மாரி தான் இருக்கும். அது நம்மளோட
பாடி இமேஜும் அதுக்கப்புறம் ஃபேஸும் நம்மளுக்கு ரியலாகவே இருக்கிற மாரி இருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக் ஐகான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய் பிளாக் கலர் பேஜ் இல்லை ஒயிட் கலர் பேஜை நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கும் அந்த பாடிக்கும் பின்னாடி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நம்ம எதனா தப்பு மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா அது கரெக்டாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபை செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம இதுமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமலாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிஎன்ஜி எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். மறக்காமலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் ஃபாலோ பண்ணிங்க. யாரா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.